லாஸ்ட் செஷன் திருப்பி நான் நினைவுபடுத்துறேன். கொஸ்டின் நம்பர் 14 பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சாய்ஸ் பி பை சார்ட். இப்போ நம்ம கதைக்க போறது இந்த பா சார்ட் பற்றி. நம்மளுடைய இப்போ கேள்வி பா சார்ட் ஒன்று வந்தால் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான். மற்றெல்லாம் நம்ம பார்த்து பிறகு பார்க்கலாம் டைம் இருந்தா. ஸோ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஃபாலோவிங் bar graph shows the TV programs watched by the housewives in a village during daytime. ரைட்டா? டிவி ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஹவுஸ்வைஃப்ஸ் பார்க்குற டிவி ப்ரோக்ராம்ஸ். ஸ்டடி த கிராஃப் அண்ட் ரைட் அ டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ஃபேவரட்ஸ். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கேள்வியை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபாலோவிங்ல இருந்து டைம் வரையும் இந்த பார் கிராஃபை குயிக்காக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில நிமிடங்கள் தான், குயிக்காக எழுதி வச்சுக்கோங்க. ரைட். ஓகேன்னு நினைக்கிறேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Done, sir. Okay. Okay. இப்போ பாருங்க, the following bar graph shows the TV programs watched by the housewives in a village during the daytime. அடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, டெலிட்ராமாஸ், ஃபில்ம்ஸ், நியூஸ், ஸ்போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ரி. டாக்குமெண்ட்ரினா தகவல் தொடர்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுல நிறைய தகவல்களை தான் கொடுப்பாங்க. ஒரு சிங்கராஜ வனத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி. ஓகே, அப்படி மியூசிக் அப்படி இருக்கு. அப்ப நல்ல விஷயம் ஒன்று. டாக்குமெண்ட்ரிங்கிறது நல்ல படிப்பு ரீதியான தகவல் ரீதியான விஷயம் ஒன்று. இப்போ இதுல சதவீதம் கொடுத்து இருக்காங்களா அப்படிங்கிறது முக்கியம். இது சதவீதம் இல்லையா இருக்கணும். நான் அப்படி இருக்கும்போது பார்த்தா கூட்டினா 100 வருதான்னு தெரியல. சதவீதம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் நம்பர் ஆஃப் ஹவுஸ்வைஃப்ஸ் நம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் முதல்ல எடுத்த மாதிரியே அதே வாக்கியத்தை எடுக்கிறேன். இதுலயும் பெரிய மாற்றம் இல்ல, சிம்பிள். நம்ம குயிக்கா முடிச்சுக்கலாம் அந்த செஷனை. ஆனா சில விஷயங்கள் மட்டும் புதுசா படிச்சுக்கலாம். The following bar graph shows the TV programs watched by the housewives in a village during a daytime. இதுல நம்ம முதலாவது என்ன செய்யறோம்? ஃபாலோவிங் இல்லாமக்கி என்ன செய்யறோம்? கிவன் போட்டுக்கிட்டோம். ஃபாலோவிங் இல்லாமக்கி கிவன் போட்டுக்கிட்டோம். அடுத்து நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன? இல்ல முக்கியமான பாயிண்ட் என்ன? யார் என்ன செய்யறாங்க, யார் என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். The housewives, மனைவிமார்கள், இல்லத்தரசிகள், டே டைம்ல பாக்குற டிவி ப்ரோக்ராம்ஸ் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. விலங்குதான் நான் கலர் மாத்துறேன். The housewives முக்கியமானது watched. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வாக்கியங்கள் அடிக்கடி வரும். இங்க பாருங்க, பை போட்டிருக்கு. இப்போ இது ஒரு passive வாக்கியம். இது ஒரு passive வாக்கியம். இதுல இருந்து இந்த watched என்பதனுடைய அர்த்தம் பார்த்து முடிந்தது அப்படி என்பது அல்ல. வளமையாக கூட இருக்கலாம். Daytime, during daytime, பகல் வேளையில் பெண்கள் இல்லத்தரசிகள் பார்க்கும் நிகழ்ச்சிகளின் நிர்மாணத்தை காட்டியிருக்காங்க. இப்ப இது ஒரு பை என்பது இருப்பதனால் இது ஒரு passive வாக்கியம். அப்ப இது watchedனு இருக்கிறனால, ed போட்டிருக்கனால இதை நீங்க இறந்த காலத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நினைவு வச்சுக்கோ. இது சிலர் இறந்த காலத்திலே ட்ரை பண்ணுவாங்க. இது கட்டாயம் இறந்த காலத்துல இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அப்ப யார் செய்யறா? The housewives. பரவாயில்ல, watched நீங்க எடுத்தா கூட பரவாயில்ல.
இல்லாட்டி நம்ம அடுத்த வாக்கியத்தை எப்படி எழுத போறோம் பார்ப்போம். ரைட், அதுக்கு முதல்ல சாரி, இப்ப இந்த வாக்கியத்தை எழுதுறதுக்கு முதல்ல இது எழுதியாச்சு. ரெண்டாவது வாக்கியம் புதிதாக ஒன்று சேர்கிறது. அப்போ நீங்க அந்த எழுதுற ஆர்டர்ல நடுவில் ஒரு கோடு போட்டு பாச்சாட்னு போட்டு சரி எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. என்னது நிரலையும் நிரலையும் தானே, நிரல் நிலை குத்து, நிலை குத்து அச்சையும் நிரல் அச்சையும் பெயரிட வேண்டும். ரெண்டாவது செய்யணும், எழுதிக்கோங்க. அது நிரல் நிலை குத்து அச்சையும் ஆர்டிகல் கிடை, நான் சொல்றேன் என்னன்னு, கிடை அச்சையும் நிலை குத்து அச்சையும் பெயரிட வேண்டும் என்பதுதான் இரண்டாவது. எப்படி அதை எழுதுறேன், நான் ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது பாருங்க, இந்த ரெட் கலர்ல உள்ளது மாறாது. இந்த ரெட் கலர்ல உள்ளதை நீங்க பாடமாக்கி வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும், மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பாச்சாட்ல ஓகேவா. அக்கார்டிங் டு திஸ், இதற்கு அமைய இட் வெர்டிகலி ஷோஸ், அது வெர்டிகல்னா நிலை குத்தாக காட்டுகிறது. அண்ட் ஹாரிசான்டலி ஷோஸ், இதை பல விதங்கள்ல சொல்லுவாங்க, பலர் வேறு 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 முறைகள்ல இதை சொல்லுவாங்க. பட் நான் ஒரு முறையை காட்டியிருக்கேன், அந்த முறையை உங்களுக்கு ஈஸியா இருந்தா பின்பற்றுங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி உங்களோட முறைக்கு போங்க. அக்கார்டிங் டு திஸ், இதற்கு அமைய, எதற்கு அமைய, இந்த பாராகிராஃப்க்கு அமைய இட் வெர்டிகலி ஷோஸ், அது நிலை குத்தாக காட்டுகிறது. எதை காட்டுகிறது? the number of housewives, மன இல்லத்தரசிகளின் எண்ணிக்கை. and horizontally shows, கிடையாக காட்டுகிறது. எதை காட்டுகிறது? the TV programs. இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர்ல உள்ளது அண்டர்லைன் பண்ணி சரி எழுதிக்கோங்க. Right. ரைட், ஓகே. இப்ப அடுத்த வாக்கியங்கள் அந்த பழைய ஆர்டர் படிதான். லிஸ்ட சொல்லணும், அடுத்த லிஸ்ட சொல்லணும். அப்ப இந்த லிஸ்ட சொல்லும் போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன, யாராவது ட்ரை பண்றதா இருந்தா எனக்கு சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம். சரி, the housewives, ஓகே சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. the housewives watch the housewives watch the program. ஓகே programs அப்புறம் அந்த ஓகே ரைட் தம்பி. நீங்க செஞ்ச பிழையை நீங்க சரி 175% சரி, 25% பிழை ஒன்று. நீங்க செய்த தவறை ஒண்ணு முதல்ல சொல்லப்பட்டுச்சு, அந்த லைக் கதை. இப்ப இதுல நம்ம லைக் யூஸ் பண்ணவே கூடாது. இங்க விருப்பம் அப்படிங்கிறது வேற. விரும்புறாங்களா, விரும்பிதான் பாக்குறாங்களான்னு தெரியல, பாக்குறாங்க அவ்வளவுதான். அப்ப லைக் போடக்கூடாது, காரணம் கொண்டு லைக் போடக்கூடாது. உண்டு. அடுத்தது இந்த ப்ரோக்ராம்ஸ்ங்கிற சொல்ல நீங்க யூஸ் பண்ணாங்க. இப்ப நான் முதல்ல வெஹிக்கல்ஸ்ங்கிற சொல் யூஸ் பண்ணனா, இல்லாட்டி அதுக்கு முதல்ல என்ன மெட்டீரியல்ஸ் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணனா இல்ல. சோ நம்ம ஈஸியா என்ன எடுக்கிறோம், the housewives watch ஓ watched, பரவாயில்ல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் எழுதிக்கிட்டு போங்க. யார் என்ன செய்யறாங்க அந்த லிஸ்ட் எழுதிட்டு போங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் போட போனீங்கன்னா பிழைச்சிடும். the housewives watch, அது ஈடி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது பெரிய பிள்ளையா எடுக்க மாட்டாங்க. the housewives watch teledramas, films, sports, documentary and music programs. ஓகே தானே? இங்க முக்கியமான சொல் என்ன, the housewives watch அப்படிங்கிற சொல். ஓகேவா? ரைட் தம்பி, நீங்களே சொல்லுங்க 3வது 4வது வாக்கியத்தை. இப்ப இலக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டு போகும். யார் முதல்ல எனக்கு ஆன்சர் கொடுத்தார், பேர் எனக்கு தெரியல தம்பி. the most, சொல்லுங்க சொல்லுங்க. the most of the housewives watch அந்த paragraph இல்ல தேவையில்ல, அது சொல்ல தேவையில்ல. மோஸ்ட் யாரு தம்பி, மோஸ்ட் நம்பரா பர்சன்டேஜா, அதை மாத்த கூடாது. the most number of the housewives watched most number of the housewives watch teledramas. அப்ப பெர்சன்டேஜ்க்கு பதிலாக இப்ப நம்பர்னு போடணும், பெருமானம்னு போடணும். most number of the housewives watch teledramas. யதுர்ஷிகா
அடுத்து சொல்லுங்க பாப்போம். It is. அப்படி ஒண்ணு நான் சொன்னேனா, இட் இஸ் கதை ஒண்ணு சொன்னேனா, அது எழுதக்கூடாது, தப்பான வாக்கியம் ஒண்ணு. என்ன வாக்கியம் சொன்னோம் பாருங்க நல்லா, 5வது, அதுல 4வது. செல்வி, The housewife The number of housewives is is 30. the number of the housewives number of the housewives. இது number is 13 போடாங்க, அது நல்லா இருக்காது. So number of the housewives, அந்த ஆர்டரே போங்க, அந்த ஆர்டரை மாத்தாதீங்க. எக்காரணம் கூட அந்த ஆர்டரை மாத்துனீங்கன்னா நீங்க பிழைச்சிருவீங்க திருப்பி. The number of the housewives is 30. சரியா? The number of the housewives is 30. ஓகேவா? கிளியரா? பிழைக்க கூடாது. ஹஸ்னா நியாஸ் சொல்ல முடியுமா 6வது வாக்கியத்தை? ஹஸ்னா கேக்குதா? ஹஸ்னா, முகமது யாருன்னு தெரியல. முகமது யாரா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். So I can't hear. யார் Can இது? I repeat? முகமடா? ஷர்மிளா சொல்லுங்க. The least number of housewives on films. நம்பர் ஆஃப் வைஃப்ஸ் என்ன செய்றாங்க? Watch. லீஸ்ட் நம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வாட்ச் நியூஸ். அவ்வளவுதான். த லீஸ்ட் நம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வாட்ச் நியூஸ். அந்த முதல்ல பெர்சன்டேஜ்க்கு வேற நம்பர் போட்டேன், வேற ஒன்னும் மாற்றல. நான் வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் செய்யல. நர்மதன் சொல்ல முடியுமா இதனுடைய எண்ணிக்கை? So the percentage என்ன சார்? A number? எழுதி கொள்ளலையா? பார்த்து கொள்ளலையா? எனக்கும் நினைவு இல்லையே. சரி, ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோமே, குறைஞ்சதா தான் இருக்கும். 5, 10 அப்படி இருக்கும். சொல்லி பாருங்க. 5 number of the student. See, 5 number of the housewives. நம்ம அப்படியே சொன்ன 7வது பாருங்க. The number of 5 students housewives is 5. நான் கொஞ்சம் கூட்டியிருக்கேன். அந்த முதலாவதோட வித்தியாசமாகணும்னு. The number of the housewives who watch news is 5. அது ஒன்றும் பெரியவே இல்லை. The who watch news is இல்லாட்டி கூட பரவாயில்ல. Who watch news அது இல்லாட்டி பரவாயில்ல. நான் கொஞ்சம் கூடுதலா சின்ன ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். The number of the housewives is 5 எழுதினா கூட போதும். அடுத்து ஈக்குவல் இருக்குதா பாருங்க. ஈக்குவல் இருக்குதா? இருக்கு சார். இருக்கு. ஓகே, பாப்போம் நம்ம. ஜெனோஷன் தானே? ஜெனோஷன் நஃபா யாரோ நிம்ஸா ட்ரை பண்ணுங்க. யாராவது டைம் வேஸ்ட் பண்ணுங்க. I didn't wrote the percentage. The equal number of the housewives watch And the sports and documentaries. Equal number of housewives watch sports. அந்த ரெட்ல வந்திருக்கணும் ஸ்போர்ட்ஸும் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ். ரைட் தானே? அதனுடைய சதவீதத்தையும் பார்ப்போம். அப்ப நம்ம எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து சரி முடிஞ்சவங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நான் மாத்தி சொன்னனே, நினைவு இருக்கா? முன்னுக்கு இலக்கத்தை போட்டு ஒன்னு சொன்னேன் நான், நினைவு தானே? நினைவு இருக்கா? எப்படி சொல்லலாம் அப்ப? 10 housewives watch both of them என்பதன் அர்த்தம் அவை இரண்டே. அது முதல்ல சொன்னதே தான். ஓகேவா? நான் கட் பண்ணேன். ஓகே தானே? ரைட். அடுத்து என்ன சொன்னோம்? ஒப்பிடுதல். எதை ஒப்பிடலாம்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். சொல்லாத ஒண்ணு. கூடுதல் வராது, குறைந்தது வராது, சமனானது வராது. வேற என்ன இருக்கும் பாருங்க, பாப்போமா?
அதே ஆர்டருக்கு போறேன் நான். The number of the, can I tell? Oh yes, you sure. சொல்லுங்க. Sure, go on. Sir, repeat அந்த bar chart கொஞ்சம் போடலாமா சார்? ஸ்கிரீன்ஷாட். பாஜாட்டுக்கு போக முடியுமா பாப்போமா? பெருமான நினைவு இல்லைனா எனக்கும் நினைவு இல்லை. பாப்போம், டக்குனு குயிக்கா பாப்போம். பார்த்துக்கோங்க. நம்ம என்ன டெலிடிராமா சொல்லிட்டோம், டாக்குமெண்ட்ரி ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டோம், நியூஸ் சொல்லிட்டோம். இன்னும் என்ன மிச்சமா? மியூசிக்கும் ஸ்போர்ட்ஸும். ஓகே, அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, சொல்லுங்க தம்பி. இப்போ நீங்க சொல்ற சரியா இருந்தான்னு பார்ப்போம். The number of the housewives okay who watch music, who watch sports more than who watch music more than the number of the sports. Number of the sports. இல்ல. செல்வி, number of the music. செல்வி ட்ரை பண்ணுங்க. செல்வி, அந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Number of the housewife watch. இல்ல, முதல்ல சொல்லுங்க. ஃபுல்லா சொல்லுங்க. இல்ல சார். ஐயோ, இது பிறகு வர வேண்டிய ஒன்று. The number of the housewives who watch music programs is more than the number of the housewives who watch films னு வரணும் தம்பி. The number of the films னு வர முடியாது. அந்த மேல உள்ள வாக்கியமும் கீழே உள்ள வாக்கியமும் ஒரே மாதிரி வரணும். The number of the housewives who watch music programs is more than the number of the housewives who watch films. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சொல்லணும்? according to இல்ல difference. எவ்வளவு difference? The difference is 5. சரியா? difference is 5. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அடுத்து உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும். அந்த வாக்கியத்தை தொடங்க பாப்போம். யதுஷிகா, according to this chart, according to this bar chart, okay, it is clear that majority of the housewives watch time program. passing programs. என்னோட சுட்டுட்டீங்கனா? பாருங்க என்னன்னு பாக்குறோம். மெஜாரிட்டியானவங்க என்னத்தை பாக்குறாங்க? டெலிடிராமா பாக்குறாங்க, ஃபில்ம் பாக்குறாங்க, மியூசிக். ஏதாவது பிரயோஜனமானதா? எதையாவது பிரயோஜனம்? டெலிடிராமா ஏன்னா கல்யாணம், அடுத்த கல்யாணம், எங்க வீட்டு கல்யாணம், உங்க வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு சாவு, ஏன்னா எங்க வீட்டுல சடங்கு, மூத்த மக, சின்ன மக, சீதேவி எல்லாம் இருக்கும். அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் படமும் பார்த்துட்டு, நல்ல மியூசிக் ப்ரோக்ராம் பார்த்துட்டு, பார்க்க வேண்டிய நியூஸை கொஞ்சம் பேர் தான் பாக்குறாங்க. ஸ்போர்ட்ஸாவது கொஞ்சம் பார்ப்போமே, அதையும் பார்க்கறது இல்ல. டாக்குமெண்ட்ரி அதையும் பார்க்கறது இல்ல. அப்ப கூடுதலானவங்க என்ன செய்யறாங்க? டைம் பாசிங் தான் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப அது உங்களுடைய கற்பனையா இருக்கணும். சார் கிட்ட இருந்து சுடக்கூடாது எந்த நேரமும். ஓகேவா? அப்ப அதுக்கு நான் அது வந்துருச்சு. டைப்பிங்ல ஏதோ பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. அதுதான் வந்த பிரச்சனை. அப்ப நான் போட்டேன் என்னது? டைம் பாசிங். கரெக்ட்டா அந்த வேர்ட் மட்டும் வந்துருச்சு சார். அதுதான் அது வந்துருச்சு. ஏதோ நான் டைப்பிங் பண்ணையில மிஸ்டேக் ஆகி அனிமேஷன் பிழைச்சிருச்சு. ஓகே, எப்படியோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ டைம் பாசிங் ப்ரோக்ராம்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம சொல்லலாம் இன்டோர் அவுட்டோர். அது என்ன வச்சுங்க, அடிக்கடி வர்ற ஒரு விஷயம். வெஹிக்கிள்ஸ், அந்த கதை வரலாம். இல்லாட்டி எழுதி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கடைசியில என்ன தேவைப்படும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இது சரிதானே? கடைசி நாம ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து ரிமூவ் ஆகுறேன். ஓ திருப்பி பார்க்கணுமா? yes sir. ஓகே, ஷூர். அப்போ போலாமான்னு திருப்பி வந்து காட்டுறேன். திருப்பி வரும்.
காற்று 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 பாடுகள் இருந்தா திருத்திக்கோங்க. சரியா எழுதிருக்கீங்க. ஓகே, இதுதான் கடைசி. அப்போ இப்போ சில வேளை உங்களுக்கு தேவைப்படலாம் வெஹிக்கல் கதை சொல்லுங்க, ஓகேவா? இல்லாட்டி யோசிங்க இன்டோர் அவுட்டோர். சில கேம்ஸ் பத்தி இருக்கும், ஏன்னா ஹாபிஸ் பத்தி இருக்கும், பொழுதுபோக்குகள். அப்ப கூடுதலா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சொல் இன்டோர் ஹாபிஸா அவுட்டோர். INDOR ஒரே சொல், இன்டோர் அவுட்டோர் ஒரே சொல். இன்டோர் ஆக்டிவிட்டிஸ், இன்டோர் ஹாபிஸ், அவுட்டோர் ஹாபிஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும், அந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லாட்டி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ், யூஸ்லெஸ் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். மெஜாரிட்டி ஆனவங்க யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, இல்லாட்டி யூஸ்லெஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. டைம் வேஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. இல்லாட்டி அந்த இப்ப தகவல்களை தெரிந்தெடுக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்டர்நெட் அது இதெல்லாம் போட்டு பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் அப்படி இருக்கும். அப்ப நம்ம எடுக்கலாம் என்னது மாடர்ன் இன்ஃபர்மேஷன், ஏன்னா மாடர்ன் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் அப்படி எடுக்கலாம். இல்லாட்டி பேப்பர் அப்படிப்பட்டதா இருந்தா பிரிண்டட் மெட்டீரியல்ஸ், பிரிண்டட்னா என்னது அச்சடிக்கப்பட்டவை, பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அப்படிலாம் கூடுதலா இருந்தா பிரிண்டட், PRINTED, பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனை அந்த பை சார்ட்ல காட்டுறதையும் தாண்டி, பா சார்ட்ல காட்டுனதையும் தாண்டி வித்தியாசமாக யோசிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வித்தியாசமாக யோசிக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ கடந்த கால பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயமா இருந்துச்சு, ஓகேவா? அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். கடந்த கால எக்ஸாம் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருந்துச்சு, உங்களுக்கு நினைவு, யாரோ ஒருத்தர், ஒரு நபர் செலவு செய்ததை பற்றி இருந்துச்சு. அப்ப அது வந்து சல்லி பணத்தை பற்றின ஒரு விஷயம். அப்ப இலக்கமா இருந்தா நம்பர்ஸ்னு சொன்னோம், சதவீதமா இருந்தா பெர்சன்டேஜ்னு சொன்னோம். பணமாக இருந்தால் அமௌண்ட் ஆஃப் மணிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அமௌண்ட் ஆஃப் மணி. இப்ப உதாரணம் சொல்லுவோமே, அவர் கூடுதலான பணத்தை கல்விக்காக செலவழித்திருக்கிறார். கடைசி கட்டத்துக்கு எந்த சொல்ல போறலாம், பொதுவா போடுறது. மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, மோஸ்ட் இதுல செலவை பற்றி வந்ததா எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல நான் இந்த கடைசி வரையும் சொல்லல, இல்ல நான் சொல்றேன் பொதுவா ஒரு வாக்கியத்தை எழுதக்கூடியது. அதாவது கூடுதலானது அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் மணி, இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பென்ட் ஆன், அதிக அளவான பணம் இதற்கு செலவழிக்கப்பட்டுள்ளது. மோஸ்ட் எழுதி வச்சுக்கொள்ளணும் துர்ஷிகா சார், விட்டு அழகே பாத்துக்கிட்டு இல்ல. மோஸ்ட் அழக பார்த்து திரிக்கிறது ஸ்பென்ட் ஆன் எஜுகேஷன், மேலதிகமான இல்லாட்டி நிறைய பணம் செலவழிக்கப்பட்டதுக்காக கல்விக்காக அப்படின்னு எழுதணும், ஓகேவா? மேலதிகமான பணம் கல்விக்காக செலவழிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. சோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. போன வாரங்கள்ல வந்த கேள்விகள் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த சில பாச்சாட் முத காட்டின உங்களுக்கு நினைவு இருக்கா? பாச்சாட் ஒண்ணு, அதாவது நான் அதை பாக்குறேன், உங்களுக்கு காட்டலான்னு பாக்குறேன். உங்களுக்கு சிலர் கேள்வி கேட்டு நான் இப்படி வந்து நான் என்ன சார் செய்யறது அப்படின்னு அதை காட்டுறேன் உங்களுக்கு குயிக்கா. ஏன்னா இதோட இதை முடிச்சிடலாம் தானே. ஓகே, ஐ வில் ஷோ யூ. ஓகே, இந்த மாதிரி வந்தா என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இப்ப தெரியுதானே, அதாவது 3 உள்ளது வராது உங்களுக்கு, 3 உள்ளது வராது, 2 உள்ளது வரலாம். அதாவது அந்த ப்ளூ கலரும் இந்த பிரவுன் கலரும் மாதிரி 2 பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி ஏதாவது வரலாம். அப்ப சார் அப்படி வந்தா கஷ்டமே, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க எனக்கு கேள்விகள் கேட்கும்போது. ஒண்ணுமே இல்ல, அதையும் இதே போல் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே போல் தான் உங்களோட ஆர்டரை நீங்க மாத்தாதீங்க, கூட குறவு அதை மாத்தாதீங்க, அந்த ஆர்டரே வச்சுக்கோங்க. ஆனால் நீங்க என்ன செய்யலாம், அந்த மாதிரி நேரம் இப்ப நம்ம சொல்லுவோம் இந்த ப்ளூ பிரவுன் எடுத்துங்க, இந்த ஆஷ் கலர் விட்டுருங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் 1வது கணிதம், 2வது தமிழ் அப்படின்னு யோசிப்போம். 1வது கேட்டகரி 1ங்கிறது கணிதம், 2ங்கிறது தமிழ்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம என்ன செய்வோம், அப்ப 3வது வந்து ஆங்கிலம், 4வது வந்து விஞ்ஞானம். அப்ப இதுல எது கூடுதலானது இருக்குது? 4வது கேட்டகரியில கூட்டி, அதான் இல்ல சாரி 4வதா, இப்படியோ கூட்டி பார்த்து ஏதோ ஒன்று வரும்னு வச்சுக்கோங்களேன். அது கூடுதலான உள்ளதா அதை எடுத்துக்கோங்க, 2 பேரையும் கூட்டி. சில நேரம் நீங்க என்ன செய்யலாம், ஒப்பிடும் போது மட்டும் அதை ட்ரை பண்ணுங்க. ஒப்பிடும் போது
இப்ப கேட்டகரி 2ல பாருங்க, முன்னுக்குள்ளது ஆண்கள், 2ல உள்ளது பெண்கள் நினைச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்லுவோம் கணிதத்தை விரும்பும் ஆண்களின் சதவீதத்தை விட கணிதத்தை விரும்பும் பெண்களின் சதவீதம் அதிகம். அப்படி ஒண்ணு எழுதி விடுங்க, முடிஞ்சுக்காது. அதை விட்டுட்டு ஐயோ 2 வந்துருச்சு இது எனக்கு எழுத முடியாது அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்க அதே போல இது 2ஐயும் கூட்டி பாருங்க. இது எவ்வளவு 4 5 4.5 சுமார் இதுக்கு சொல்றேன் 4.5 45ன்னு வச்சுக்கோங்களேன். 45 இங்க ஒரு 25. இப்போ 45 25 எவ்வளவு கூட்டி பாருங்க. அப்ப இங்க உள்ளதையும் கூட்டி பாருங்க. அது 2ஐயும் ஒப்பிடுங்க. இல்ல அதுல எல்லாத்துலயும் கூட இருக்கிறது எதுக்கு மேக்ஸ் கூடவா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா போதும். அந்த ஆர்டரை மாத்தாதீங்க. என்ன ஆர்டர் நான் சொல்லுவோம், திருப்பி சொல்லுவோம். திருப்பி பாருங்க, உங்களோட ஆர்டர் உங்க கையில இப்ப இருக்கணும். இதை எப்பயும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு போடுற சொற்கள் மாறலாம், அதை நீங்க எழுதுற ஸ்டைல் மாறலாம், பட் இந்த ஆர்டரை மாத்தாதீங்க. ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். இஃப் யூ சேஞ்ச் தி ஆர்கனைசேஷன் யூ வில் வாட் யூ கால் கொலாப்ஸ். when you are writing the exam ஒரு கொலாப்ஸ் ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லாம் கலந்து என்னடா செய்யறது, அடுத்து எதடா எழுதுறது, அப்படி அடுத்து என்ன எழுத போறோம் நீங்க யோசிக்கவே கூடாது. ஓகேவா? நோ டைம் டு திங்க் ஆஃப் இட். நோ டைம் டு திங்க் ஆஃப் what we are going to write next. நம்ம அடுத்து இதைத்தான் எழுத போறோம், இதை எப்படி எழுத போறோம்னு மட்டும் தான் நீங்க யோசிக்கணும் எக்ஸாம்ல. ஓகேவா நான் சொல்றது? இதை எப்படி எழுத போறோம்னு யோசிக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்து என்னவே எழுத போறோம்னே யோசிச்சா அது நாட் குட். அது நாட் குட். ஐ டோன்ட் லைக் தட். ஓகேவா? அப்போ ஆர்டர்ஸ் என்னது? ஃபாலோவிங்க கிவனா மாத்தி எழுதுறது. அதுக்கு பிறகு பை சார்ட்டா இருந்தா வரிசைப்படுத்தல், பா சார்ட்டா இருந்தா நிலைக்குத்து கிடை நிலையச்சு கிடையச்சுக்கான அந்த விபரத்தை எழுதுறது. நினைவுக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து மேலதிகமானது நிலைக்குத்து தானே சார்? வெர்டிகல் என்பது நிலை. அந்த ஆர்டர் நினைவு வச்சுங்க. நான் ஒரு வாக்கியம் கொடுத்தேன் தானே, according to this it vertically shows and horizontally shows ஓகேவா? அதை நினைவு வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா இருக்கும். அது மேலதிகம் அதிகமானது அதன் சதவீதமோ எண்ணிக்கை, குறைந்தது சதவீதமோ எண்ணிக்கை, சமனானது சதவீதமோ எண்ணிக்கை. சமனானது இல்லைன்னா என்ன செய்யறது? இரண்டாவது எது கூடவோ அதை எழுதுறது. அடுத்து ஒப்பிடுறது, எதையாவது ரெண்ட ஒப்பிடுறது. அடுத்து அதனுடைய வித்தியாசம். அடுத்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம என்னத்தை யோசிக்கிறோம் என்பது. முடிச்சு தானே, சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இதுதான் பா சார்ட் பை சார்ட். முன்னாள் டைம் இருந்தால் நம்ம என்னது வென் டயக்ராம் ஒன்றை பத்தி ஒரு சின்ன கதை கதைக்கலாம். வென் டயக்ராம், வெண்வரி படத்தை பத்தி கதைக்கலாம். டேபிள் ஒன்றை பத்தி கதைக்கலாம். டேபிளுக்கும் ஒரு வாக்கியம் இருக்கு. ரைட், டேபிள் வந்தா அதையும் சொல்லிடுறேன், எழுதி வச்சுக்கோங்க குயிக்கா. டேபிள் ஒன்று காட்டுறேன் தானே, நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாரி, நான் இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக. பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது டேபிள். இந்த டேபிள் எழுதும் போது நீங்க ஒரு வாக்கியம் நினைவு வச்சுக்கணும். இதுல எத்தனை என்ன சொல்றது நிரல்கள் இருக்குதுன்னு பாருங்க தம்பி. எத்தனை நிரல்கள் இருக்குது? 3 தானே? ரெக்கார்டிங் நீங்க குரூப்ல போடுவீங்களா? நான் போடுற ட்ரை பண்ணேமா, வீடியோ கொஞ்சம் பெருசுனால வாட்ஸ்அப்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நானும் ட்ரை பண்ணிட்டு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா? ஓகே சார், அப்ப பிடிஎஃப் போடுங்களே. ஓகே ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவாமா? அப்போ ஓகே சார். சரிம்மா. அப்போ இப்ப பாருங்க, ஒரு டேபிள் தானே. டேபிள் வந்தா இரண்டாவது வாக்கியம் எப்படி எழுதணும்? இதுல எத்தனை நிரல் இருக்குமா? 3 நிரல் இருக்கு. பாத்துக்கோங்க நல்லா. ஒன்னாவதுல பெயர், மத்தாவதுல எக்ஸாம் 1 எக்ஸாம் 2 இருக்கு. சரிதானே? இதை எப்படி எழுதுறது? இப்ப வெண்வரி படம் இல்ல, பா சார்ட் ஒன்னா இருந்தா என்ன சொன்னேன்? வெர்டிகலி ஹாரிசான்டலி. அது இப்ப எழுதிக்கோங்க. ஒரு டேபிள் வந்தா எப்படி எழுதுறதுன்னு எழுதிக்கோங்க. தேரா டேபிள் வந்தா, ஓகேவா? there are 2 sorry 2 இல்ல 3 ஏனா அதுல இருந்துச்சு 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். It's I don't know, it depends on the exam question, but I am telling what I have given. நான் கொடுத்த கேள்விக்கமே 3 நிரல்கள் இருந்தது. அப்போ there are 3 columns. Columns is spelling COLOUMNS. MN ஒன்று வரும். column தான் சொல்ற. column அப்படி எல்லாம் சொல்லல. column silent letter sir. column N வந்து silent. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் ரோபோட்னு சொல்லுவோம். ரோபோட்னு ஒண்ணு இல்ல இங்கிலீஷ்ல. ரோபோ, ROBOT, ரோபோட் அல்ல, ரோபோ. ஓகேவா?
Knife. நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம போய் சாப்பிடுறது புஃபேல தான் நம்ம சாப்பிடுவோம். கடைசியில டீ உச்சரிக்கப்படாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. Physics. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே. அப்ப நான் என்ன சொல்லி கொண்டிருந்தேன்? There are 2 columns, sorry again. There are 3 columns. There are 3 columns in this table. There are 3 columns in this table. இந்த அட்டவணையில் 3 நிரல்கள் உள்ளன. There are 3 columns in this table. Full stop. இது வந்து இரண்டாவது எழுத வேண்டியது. ஓகே, ஒரு டேபிள் வந்தா. The first column shows hello मैं पंथी के इन्हें ऑनलाइन नहीं कर बस से कथा करना दे ओके सर ओके हाँ रे ये तो कोट नहीं चला ना सोने मारंटे नहीं there are 3 columns sir the first column shows shows the first column shows the names பாருங்க அந்த அட்டவணைல காட்டுனல இருந்துச்சு the names. The first column shows the names and the second and third அப்படிதானே இரண்டாவது மூன்றாவது the second and சில எல்லாம் செகண்ட் வேறயாவது third வேறயாவது இருக்கும். அப்ப செகண்ட் column shows இது third column shows அப்படினு சொல்லலாம். பட் செகண்ட் third எக்ஸாம் இருந்தனால ஒரே இத சொல்றேன். அப்புறம் திருப்பி பாருங்க again I am telling என்ன சொன்னேன்? There are 3 columns in this table. The first column shows the names of the student கூட இருக்கலாம். And the second and third column shows the exam marks, like marks of exams. Like it shows the first and second exam road. அப்படி போட்டுக்கலாம். சோ அப்ப நான் பை சார்ட் பத்தி சொன்னேன். அதுக்கு அப்புறம் இதுவும் அப்படிதான் ஒப்பிட்டு ரீதியா எழுதுங்க. எது கூட எது குறைவு அப்படி எழுதலாம். நம்ம பாப்போம் முன்னால எப்படி டைம் கிடைக்கும்னு பாப்போம். ஓகே, பை சார்ட் பார்த்தோம், பா சார்ட் பார்த்தோம். என்னால் முடிஞ்ச அளவு இலகுவா கொடுக்கக்கூடிய ஒரு முறையை சொன்னேன். அடுத்து டேபிள் ஒன்று சொன்னேன். ஓகே, இப்போ இட்ஸ் யுவர் டைம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. I'll give 1 minute. ஏதாவது சொல்ல நினைச்சா சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரையே பார்த்துக்கிட்டு சார் விட்டு அழகையே பார்த்துக்கிட்டு சரி வராது. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். Excuse me sir. Yes ma. Sir, exam papersல வந்து கூடுதலா அந்த டேபிள் வராது தானே சார்? வந்திருக்கு, பட் வராதுன்னே முடிவு எடுக்காதீங்க. டேபிள் வரலாம், பை சார்ட் வரலாம், வந்திருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்திருக்கு, ஒரு முறை வந்திருக்கு. எனக்கு நினைவுல எந்த இயர் ஐ டோன்ட் ரிமெம்பர் த இயர், பட் தேர் வாஸ் ஒன்ஸ். எப்பயோ ஒரு இல்ல இப்போ பாஸ்ட் பேப்பர்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஜஸ்ட் நவ். ஸோ எப்பயோ ஒரு இயர் வந்துச்சு, அது எந்த இயர்னு தெரியல. வரலாம் வென் டயக்ராம் கூட வரலாம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஒரு வெண்வரி படம் கூட இந்த இயர் வரலாம். ஐ டோன்ட் திங்க் சோ, வரலாம். எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க வென் டயக்ராம் சொல்லி தருவீங்களா? ஓகே, வில் see in the future. ஓகேவா, I'll try my best. I try my best to do. ஓகேவா, எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். எனக்கு தெரியல டைம் என்ன. நான் அடுத்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸ் பேஸ்டா ஏதாவது படிச்சு கொடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. சோ நெக்ஸ்ட் வீக் டு எக்ஸாம் பேப்பர்ஸ் கிளாஸ் மார்ச் ஓஎல் பேட்ச் ஓ டிசம்பர் பேட்ச் சார். இப்ப செய்யறது வந்து மார்ச்சுக்கு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் படிச்சு கொடுக்கறதெல்லாம் மார்ச் எக்ஸாம் எய்ம் பண்ணி, எனக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ம் இப்போதைக்கு. ஓகேவா, ஓகே. வாட் எல்ஸ்? What else? But me December batch sir. Pardon? Me December batch. Okay, it's okay. We can continue. தெரியல நான் கண்டினியூ பண்ண போறேனா இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் நான் ஸ்டார்ட் பண்ணது 2020க்காக, ஸோ அதை முடிக்கணுங்கிற எய்மோட இருக்கிறேன். We'll see if time gives me the permission. We'll do in the future. ஓகேவா? Okay.
Okay, anything else? அமைதியின் மௌனத்தின் அர்த்தம் சந்தேகங்கள் இல்லை என்பதாக உணர்கிறேன். Okay, so today's sessions is going to be finished. I'm going to wind up. In the evening 4 மணிக்கு I'm going to do the what do you call dictionary page and blah blah. What is that? If conditional. So அது நீங்க படிக்காதவங்க இருந்தா வரலாம், யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணலாம், இப்படி ஒன்று இருக்கா வந்து படி அப்படின்னு சொல்லலாம். Your pleasure. Okay, I'm going to see you next week. Bye. என்றும் அன்புடன் உங்கள் அன்பின் களவானையூர். Bye, sir. Okay, Sir, bye, sir. Thank you so much, sir. Bye. Thank you, sir. Okay, ma. Good afternoon. Bye, ma. Bye, bye. Sir, bye, sir. Bye.